இப்போ இவங்க சொல்லிட்டு இருக்காங்க பிஜேபியிலேருந்து போனவங்க எல்லாம் நாசமாக போயிடுவாங்க. நிர்மல்குமார் இப்போ நிறைய அமைச்சராக இருக்காரு. இங்கே இருக்க நிறைய பேர் யோசிச்சா நம்மளும் கூட போயிருந்தா இப்போ நம்மளும் ஒரு அமைச்சராக இருக்கலாமே. அனாதை பணம் மாதிரி தமிழக பாஜக இருக்கு. அதுக்கு எதுக்கு பாதுகாப்பு? அதுக்கு இருக்கு ஒரு மாநில தலைவர், அதுக்கப்புறம் வந்து நிர்வாகிகள்லாம் எதுக்கு? கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லாமல் ஆக்கி வச்சிருக்காங்க. பாஜக தமிழகத்தில் ஆட்சி பிடிக்கணும், இல்லை பாஜக 2வது பெரிய கட்சியாக இல்லை 3வது பெரிய கட்சியாக நோக்கம்லாம் கிடையாது. அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கக்கூடாது. ஏன்னா பாஜக ஆட்சியை வளர்த்து விட்டாரு. கோஷ்டி இருந்த கோஷ்டியெல்லாம் ஒழிச்சு விட்டாரு. முக்கியமாக கமலாலயத்தில் இருந்த கோஷ்டியெல்லாம் ஒழிச்சு விட்டாரு. அந்த சூழ்நிலையில தான் கேள்வி கேட்டாங்க. அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டார். ஒருவேளை அவர் தனி கட்சி ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் திண்டுக்கல்ல இருந்து ஒரு பெரிய பூட்டம் வாங்கிட்டு வந்து கமலாலயத்தை பூட்டுங்கன்னு நான் சொன்னேன். நடந்திருக்கா இல்லையா? வானதி, அப்புறம் வந்து நிர்மலா சீதாராமன், சிபி ராதாகிருஷ்ணன், இந்த கும்பல் எல்லாம் சேர்ந்து கேடி ராகவன் எல்லாம் சேர்ந்து பின்பக்கமா ஒரு ரூட்டு போட்டு எஸ்பி வேலுமணி, தங்கமணி எல்லாம் டெல்லிக்கு கூட்டிட்டு போய் அமித்ஷாவை பார்த்து அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணின்னு முடிவு பண்றாங்க. பிறகு அண்ணாமலை பிறகு அந்த கட்சியில இருப்பாருன்னு இப்படி சொல்றீங்க. நானா இருந்தாலும் இருக்க மாட்டேன். பல கோடிகளை வந்து நம்ம வசூல் பண்ணலாம். அப்புறம் எலெக்ஷனே நின்று தோத்தா என்ன ஜெயிச்சாங்க, அப்புறம் அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் வண்டி ஓட்டலாம். இப்படி தான் பாஜகவில் இருக்க மூத்த தலைவர்கள் எலெக்ஷனில் தொடர்ந்து நிற்கிறவங்க வரலாறு எடுத்து பாருங்கள், உள்ள கிளறி பாருங்கள். இப்படி தான் இருக்குது. சட்டமன்றம் 2031 டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அதை நோக்கி அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்குது. அதில் சந்தேகமே கிடையாது. பிரதமருக்கு எதிராக அவர் இறங்கி விட்டார். நான் இன்னமும் எனக்கு என்னுடைய நம்பிக்கை என்னென்னா 2029 பாராளுமன்ற தேர்தலில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் போட்டியிட மாட்டார். அது வாய்ப்பு இல்லை. அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவார் தான் நான் நம்புகிறேன். நீட்டை எதிர்த்து பேச தொடங்கி இருக்கிறார். மும்மொழி கொள்கையை எதிர்த்து பேச தொடங்கி இருக்கிறார். இந்த மாதிரிலாம் அவர் மேலே வந்து குற்றச்சாட்டு. மும்மொழிக்கு எதிராக அவர் பேசவே இல்லை. அமித்ஷாவாகும் இந்த பெட்டியெல்லாம் மாற்றி வச்சு விஜயை வெற்றி பெற வச்சிருக்காரு. கன்னியாகுமரி வரைக்கும் பேசுறாங்க இந்த வார்த்தை. அமித்ஷா அதெல்லாம் செய்தவர் எப்படி வானதியை துவக்க வச்சாரு, எப்படி தமிழிசையை துவக்க வச்சாரு, எப்படி நயனா நாகேந்திரன் துவக்க வச்சாரு, இதுன்னு புரியல. எல்முருகனை எதுக்கு துவக்க வச்சாரு? அண்ணாமலையால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு வளர்ச்சி, அதை நோக்கி கட்சி வேகமாக வந்துச்சு. அவருடைய இலக்கு வந்து 2026 குறைந்தபட்சம் பாஜகவினுடைய தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சரவை தமிழகத்தில் அமையுங்கிற இதை நோக்கி அவர் பயணப்பட்டு இருந்தார். அந்த நேரத்தில் அதை வந்து காலவாரி விடக்கூடிய வேலையை பார்த்து அதிமுகவோட ஒரு கூட்டணி திணிக்கப்பட்டது. அது இங்கே இருக்கக்கூடிய பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் தான் பாஜக. இது விளங்காது. இவங்க தான் அன்னைக்கு இந்த முடிவை எடுத்தாங்க. நிர்மலா சீதாராமன், அப்புறம் வந்து சிபி ராதாகிருஷ்ணன், இவங்கெல்லாம் தமிழகத்தில் எந்த காலத்தில் கட்சியை ஆட்சி கொண்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்கெல்லாம் சேர்ந்த கேடி ராகவன் எல்லாம் சேர்ந்து அப்படியே தவறான தகவல்கள் எல்லாம் வந்து பிரதமருக்கு சொல்லி, அமித்ஷாவுக்கு அவர்களுக்கும் சொல்லி 27 இடத்துல நின்று எப்படி ஆட்சி பிடிக்க முடியும்? அதனால அவங்க நோக்கம் அது இல்லை. அண்ணாமலையே காலி பண்ணணும். அது அதிமுக கூட்டணின்னா அவரை வந்து ஆட்டோமேட்டிக்காக அவரே வெளியே போயிடுவார் சொல்லிட்டார் வேற. அதனால அது கூட்டணியை ஏற்படுத்தினாங்க. அவர் வெளியே போயிட்டார். முடிஞ்சு போச்சு. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் இந்துடா திரைப்பட இயக்குனர், மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அண்ணாமலை அவர்களின் தீவிர ஆதரவாளர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் 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 வணக்கம். நாரதர் மீடியா நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து வெளியேற மாட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் பாஜகவிலிருந்து வெளியேறி இருக்கிறார். புதுசாக ஒரு அமைப்பையும் தொடங்கி இருக்கிறார். அது மாபெரும் ஒரு வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கு. ஏன் அவர் பாஜகவிலிருந்து இப்போ வெளியே போகிறார்? பாஜகவில் சில விஷயங்கள் அவரால் செயல்பட முடியலை அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அந்த விஷயத்தை எடுத்துக்கிறேன். முக்கியமான ஒரு விஷயம், அவர் வந்து தமிழகத்தில் பாஜக ஆட்சியை அமைக்கணும்னு அவர் வந்து ஒரு கொள்கையாகவே எடுத்திருந்தார். பாஜக ஆட்சி அமைக்கணும், அதே சமயத்தில் வந்து அதிமுக, திமுக இந்த மாதிரி திராவிடிய கட்சிகளில் இருந்து மாறுபட்டு தனித்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணார். அந்த ஐடியாவுக்கு ஒரு சரியான ஒரு பாதையாக 2024 பாராளுமன்ற தேர்தல் அமைஞ்சது. பாஜக தலைமையில் முதல் முறையாக தமிழகத்தில் ஒரு கூட்டணி அப்போ தான் அமைச்சார். 2014 வந்து திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாஜக மாநில தலைவராக இருந்தபோது ஒரு கூட்டணி அமைச்சாங்க. ஆனால் பெரிய கட்சி வந்து பாஜக கிடையாது. அன்றைக்கி வந்து கேப்டன் விஜயகாந்த் வந்து 29 எம்எல்ஏவோட சட்டசபையில் எதிர்கட்சி தலைவர் தான் இருந்தார். திமுகவே எதிர்கட்சி அந்தஸ்து இல்லாமல் போன நேரம் அது. அந்த நேரத்தில் வந்து பாஜக தலைமையில் இல்லை, அந்த கூட்டணியில் அவங்கெல்லாம் இடம்பெற்றாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறதே வெளிப்படையாக சொல்ல முடியாமல் தான் அவங்க இருந்தாங்க. அது கூட பாமக இருந்துச்சு, மதிமுக இருந்துச்சு. மதிமுகலாம் அன்றைக்கி நான் கொஞ்சம் வலுவாக இருந்த நேரம் அது. 2014, 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10 இல்லை இன்னைக்குள்ள கணக்குப்படி 12 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த சூழ்நிலையில் அது வந்து பெரிய அளவில் வந்து பேசப்பட்டுச்சு தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் பாஜகவில் பெரிய பங்கு இல்லை. பாஜகவே தமிழகம் முழுக்க இல்லாமல் இருந்த நேரம், அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்படி இருந்த நேரத்தில் தான் வந்து நின்னாங்க. அது அந்த சூழ்நிலையும் சரியாக இருந்துச்சு. ஆனால் 2024 அப்படி இல்லை. பாஜக தலைமையில் ஒரு அணி,
அதிகமான இடத்துல பாஜக போட்டியிட்டது. இதெல்லாம் வந்து அந்த வளர்ச்சி தான். அது அண்ணாமலையால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு வளர்ச்சி. அதை நோக்கி கட்சி வேகமாக வந்துச்சு. அவருடைய இலக்கு வந்து 2026 குறைந்தபட்சம் பாஜகவினுடைய தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சரவை தமிழகத்தில் அமையுங்கிற இதை நோக்கி அவர் பயணப்பட்டுட்டு இருந்தார். அந்த நேரத்தில் அதை வந்து காலவாரி விடக்கூடிய வேலையை பார்த்து அந்த கூட்டணியே இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. அப்போ இவருக்கு வந்து ஒரு நெருக்கடி என்ன வந்துட்டு அப்படின்னா, அதிமுக கூட கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து அரசியல் பண்ணுறாரு. திமுகவை முதல் எதிரி, கொள்கை எதிரியாக ஒரு நிலை நிறுத்திட்டாரு. அதிமுகவுடையும் கூட்டணி இல்லைன்னு சொல்லி வெளியே வந்து அதை நோக்கி அவர் பயணப்பட்டு தனியாக முற்றிலும் புதிதாக தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு அண்ணாமலை ஐபிஎஸ்ஸால் முடியும், பாஜகவினால் அது சாத்தியப்படுங்கிறத நோக்கி போகும்போது அதிமுகவோட ஒரு கூட்டணி திணிக்கப்பட்டது. அது இங்கே இருக்கக்கூடிய பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் தான் பாஜக. இது விளங்காது. இவங்க தான் அன்னைக்கு இந்த முடிவை எடுத்தாங்க. நிர்மலா சீதாராமன், அப்புறம் வந்து சிபி ராதாகிருஷ்ணன், இவங்கெல்லாம் தமிழகத்தில் எந்த காலத்தில் கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்கெல்லாம் சேர்ந்த கேடி ராகவன் எல்லாம் சேர்ந்து அப்படியே தவறான தகவல்கள் எல்லாம் வந்து பிரதமருக்கு சொல்லி, அமித்ஷாவுக்கு அவர்களுக்கும் சொல்லி, அவங்க வந்து இது அதிமுக வந்து கூட்டணி அமைச்சா மிகப்பெரிய ஜெயலலிதா இல்லாத போது அதிமுகவே அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்புறம் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. 2019 அதிமுக கூட கூட்டணிச்சு ஒன்றும் ஆகலை, 2021 வந்து ஒன்றும் ஆகலைங்கிறது அப்பட்டமாக தெரிஞ்ச பிறகும் அதை வலுக்கட்டாயமாக திணிச்சாங்க. வேறு வழி இல்லை. அவர் நினச்சது நடக்கலை. காம்ப்ரமைஸ் அந்த இடத்துல அவர் வந்து சமரசம் செய்துக்கிட்டார் அவரை. அந்த இதை நோய் கடைசியில் 2026 அவர் அண்ணாமலை எந்த கஷ்டப்பட்டு தெரு தெருவாக போய் என் மண் என் மக்கள் யாத்திரையெல்லாம் பண்ணி எடுத்து கட்சியை ஓரளவுக்கு வளர்த்து கொண்டு வந்தார். தனிப்பட்ட முறையில் பாஜகவுக்கு மட்டுமே அப்படிங்கிற ஓட்டு வங்கி வந்து முதல் முறையாக அண்ணாமலை அவர்களால் 2024 வந்து 11.24% ஓட்டு கொண்டு வந்தார். அந்த டபுள் டிஜிட்டுங்கிற ஓட்டை முதல் முறையாக தமிழக வரலாற்றில் பாஜகவுக்கு அப்போ தான் கிடச்சிது. அந்த அளவுக்கு உயர்ந்து கொண்டு வந்தார். கூட்டணியை மாற்றி அமைச்சாங்க. இவங்களுக்கு நோக்கமே வந்து அண்ணாமலை வந்து, அதாவது பாஜக வந்து இங்கே ஆட்சி பிடிக்கணுங்கிற நோக்கம் கிடையாது. 27 இடத்துல நின்று எப்படி ஆட்சி பிடிக்க முடியும்? அதனால் அவங்க நோக்கம் அது இல்லை. அண்ணாமலையே காலி பண்ணணும். அது அதிமுக கூட்டணின்னா அவரை வந்து ஆட்டோமேட்டிக்காக அவரே வெளியே போயிடுவார் சொல்லிட்டார் வேறு. அதனால் அது கூட்டணியை ஏற்படுத்தினாங்க. அவர் வெளியே போயிட்டார், முடிஞ்சு போச்சு. அதை காம்ப்ரமைஸ், முதல் காம்ப்ரமைஸ். அடுத்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு திமுக கூட மறுபடியும் 2029 பாஜக கூட்டணி வைக்காது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா அவங்ககிட்ட? இப்போ அண்ணாமலை அவர்களும் பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி நீங்க உத்தரவாதம் வைக்க முடியும்? பாஜக எதிர்த்து அரசியல் பண்ணுவார். தமிழ்நாட்டில் வேற, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து நிலைப்பாடு தானே. அவர் தான் தெளிவாக சொல்லிட்டாரு. நீங்க மிகப்பெரிய கொள்கைவாதி, சித்தாந்தவாதின்றது நமக்கு தெரியும். அண்ணாமலை சித்தாந்தம் இல்லையா? இப்போ வந்து அவர் வந்து மத்திய பாஜகவை எதிர்த்து, மத்திய பாஜகவின் செயல்பாடுகளை எதிர்த்து அவர் வந்து அரசியல் செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா? இல்லை, செய்ய மாட்டார். மோடிக்கு எதிராக அவர் எதுவும் பண்ணுவாருன்னு நான் நினைக்கல, பண்ண மாட்டார். அவர் வந்து அதாவது பெருமைமிகு இந்தியா, பெருமைமிகு தமிழகம் தான் அவருடைய கோஷமாக அவர் வச்சிருக்கார். மாற்றுவோம்ங்கிறது அடுத்த ஒரு இந்த இயக்கத்தினுடைய ஒரு கோஷமாக வச்சிருக்கார். அதில் அவர் வந்து மோடிக்கு எதிராக வந்து அவர் கண்டிப்பாக அவரோட அதிகமான நாள் பிரதமராக இருந்த திரு நரேந்திர மோடி அவர்கள்ங்கிற அந்த இடத்துக்கு அவர் சாதனைக்கு நிகழ்த்தின போது அவர் அதுக்கு வாழ்த்து தெரிவிக்க தான் செய்தார், எல்லாம் பண்ணார். அதில் மோடிக்கு எதிராக அவர் பண்ணுவாருன்னு நான் நினைக்கல, பண்ண வாய்ப்பு இல்லை. அதேமாதிரி தேசியத்தை விட்டு நகர்ந்து போவாருங்கிற மாதிரி நான் நினைக்கல. ஏன்னா அவரை நம்பி வந்தவங்களில் பெரும்பாலானவர்கள் தேசியவாதி தான். 11.24% ஓட்டு 2024 கிடச்சிது அப்படின்னா நிறைய பேர் புது வாக்காளர்கள், புதுசாக வந்தவங்க பாஜகவுக்கு. அவங்க எல்லாருமே வந்து அண்ணாமலைக்காக வந்தவங்க தான், உண்மை தான் அது. ஆனால் அந்த இடத்துல வந்து அவங்க அத்தனை பேருமே அதில் ஒரு சிலரை தவிர பாக்கி எல்லாருமே வந்து தேசிய சிந்தனையோடு தான் அவங்க வந்திருக்காங்க. அப்படிப்பட்டவங்க தான் வந்திருக்காங்க. அதனால் அவங்க எல்லாம் வந்து கண்டிப்பாக இவர் தேசியத்தை விட்டு விலகுவார் அப்படின்னு நான் நினைக்கல, விலக வாய்ப்பு இல்லை. ஆனால் எல்லோருக்குமான ஒரு செயல்பாட்டில், செயல் திட்டத்தில் அவர் போகிறாருங்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பாஜகவினுடைய செயல் திட்டமே அதுதானே. கிறிஸ்தவ மதத்துக்கு நாங்கள் எதிரி, இல்லைன்னா முஸ்லீம் மதத்துக்கு எதிரி, இந்துக்களுக்கான கட்சி அப்படிலாம் எதுவுமே கிடையாது பாஜகவுக்கு. பாஜக எல்லாருக்கும் உண்மையான மதசார்பின்மைங்கிறது, அந்த சீரான மதசார்பின்மை, உண்மையான மதசார்பின்மைங்கிறது தான் பாஜகவுடைய நிலைப்பாடாக இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அதுதான் இருக்குது நிலைப்பாடு. காங்கிரஸ் வந்து மதசார்பின்மைங்கிற பேரில் சொல்லிக்கிட்டு போலி மதசார்பின்மை அவங்க கடைபிடிச்சிட்டு வராங்க. இதுதான் அண்ணாமலையுடைய தான், அதுவே தான் இருக்கும். சீரான, அதாவது எல்லோருக்குமான ஒரு இதை தான் உருவாக்கணும். ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மையினருக்கு தாஜா பண்ணணுங்கிற மாதிரியோ, இல்லைன்னா பெரும்பான்மையருக்கு தாஜா பண்ணுற மாதிரியோ அப்படி அவர் இருக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு இதாக இருப்பார், அதை நோக்கி போவார். அதே சமயத்தில் வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது இன்னொன்று பாஜகவினுடைய கொள்கைகளெல்லாம் அவர் ஒன்றும் விமர்சனம் பண்ணுங்க.
சில தவறுகளை சுட்டி இல்ல காணிக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா அவர் நீட்டை எதிர்த்து பேச தொடங்கி இருக்கிறார், மும்மொழி கொள்கையை எதிர்த்து பேச தொடங்கி இருக்கிறார். இந்த மாதிரிலாம் அவர் மேல வந்து குற்றச்சாட்டு மும்மொழிக்கு எதிராக அவர் பேசவே இல்லை, நீட்டுக்கு எதிராகவும் அவர் பேசவே இல்லை. அதில் உள்ள குறைபாடுகளை சுட்டி காணிக்கிறார், அவ்வளோதான். நீட்டு வேண்டான்னு அவர் சொல்லவே இல்லை. அதே மாதிரி மும்மொழி கொள்கை வேண்டான்னு அவர் சொல்லவே இல்லை. மூன்றாவது ஒரு மொழியை 2029-30 சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதை மாதிரி நீங்கள் செய்யுங்க, திடீர்னு இந்த மாணவர்களுக்கு மன உளைச்சலை கொடுக்க வேண்டாங்கிறது தான் அவருடைய கோரிக்கை, அவ்வளோதான். அதோட அவர் நிப்பாட்டிட்டார். நீட்லேயே அதில் உள்ள தவறுகளை வந்து அவர் சுட்டி காணிச்சிருக்காரு, அந்த குறைபாடுகளை நிவர்த்தி பண்ணணுன்னு தான் சொல்லியிருக்காரு. நீட்டு வேண்டான்னு அவர் சொல்லவே இல்லை. அதில் அவர் அந்த மாதிரி இல்லை, சில தவறுகளை அவர் சுட்டி காட்டுறதுல தப்பு கிடையாது. யாராவது ஒரு தப்பு செய்கிறாங்க, மோடி இன்னொன்று அவர் தனியாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்து தவறுகளை கூட சுட்டி காணிக்காமே அவர் எப்படி ஆட்சி நடத்த முடியுது, ஒரு கட்சியை எப்படி ஆட்சி கொண்டு வர முடியும்? அதனால் அவர் கண்டிப்பாக தவறுகளெல்லாம் சுட்டி காணிக்க தான் செய்வார். அதுக்காக அதனால் வந்து பிரதமருக்கு எதிராக அவர் இறங்கி விட்டார். நான் இன்னமும் எனக்கு என்னுடைய நம்பிக்கை என்னென்னா 2029 பாராளுமன்ற தேர்தலில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் போட்டியிட மாட்டார். அது வாய்ப்பு இல்லை, அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவார்னு தான் நான் நம்புகிறேன். அப்புறம் பின்னாடி உள்ளது எப்படிங்கிறது அப்புறமா தான் தெரியும். இப்போதைக்கு 2029-34 வரும்போது நமக்கு தெரியாது. இப்போதைக்கு எனக்கு 2029 வந்து கண்டிப்பாக அவர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்ட வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நம்புகிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட பார்வை தான். அதுக்கு தான் வாய்ப்பு நிறையா இருக்குது. உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவார், அதை நோக்கி எல்லாம் பயணப்பட்டு இருக்காரு, தயாராகிட்டு இருக்காரு. சட்டமன்றம் 2031 டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு, அதை நோக்கி அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்குது, அதில் சந்தேகமே கிடையாது. இதுக்கு இடையில இடைத்தேர்தலை நிற்கணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக நின்ன பெருந்துறையில் அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. 5 தொகுதியில் இடைத்தேர்தல் வரதில்லை, நிற்கலாம். அதில் ஒரு அணியும் கூட அவருக்கு அமைக்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே அவர் அமைச்ச அணி தான். அதில் வந்து ஜி.கே. வாசன் அந்த எல்லாம் வெளியே போயிட்டார், பாஜக அணியிலேருந்து வெளியே போயிட்டார். பாமக வந்து இப்போ இருக்குதா இல்லையாங்கிறது இன்னும் உறுதியான ஒரு இதில் இல்லாமல் தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் வெளியே இருக்காங்க, ஏறக்குறைய பாஜக அணிலேருந்து வெளியில் இருக்காங்கன்னு தான். பேருக்கு இருக்கிற மாதிரி கணக்கில் இருக்க வேணாம், வெளியே போனதா டிக்ளேர் பண்ணல. ஆனால் அவங்கெல்லாம் உள்ள மாதிரி வந்து டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் கூட பாஜக அணியில் வந்து தொடர்ந்து என்னமோ நீடிப்பாங்களாங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்கும். கண்டிப்பாக அண்ணாமலை தலைமையில் ஒரு அணியை அமைக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னதாகவே இடைத்தேர்தலில் அமைச்சு நின்னாங்கன்னா கண்டிப்பாக நல்ல வாய்ப்பு இருக்குது. பெருந்துறையில் கண்டிப்பாக வெற்றி பெறும். அண்ணாமலை நின்னால் கண்டிப்பாக வெற்றி பெறுவார், சட்டமன்றத்துக்கு ஒரு நுழைவார். அது அந்த அண்ணாமலை அவர்களால் அமைக்க போகிற கட்சிக்கு அது ஒரு பெரிய உந்து சக்தி அது அமையும். அதனால் அவர் அதை செய்வார்னு நினைக்கிறேன். இல்லை வேறு மாற்று முடிவெடுத்தாலும் எடுக்கலாம், அது எனக்கு தெரியாது. அவர் கண்டிப்பாக, ஏன்னா அவர் வந்து அடுத்த மாதமே கட்சி ஆரம்பிக்கிற மூடில் மனநிலைக்கு வந்துட்டார். அப்போ அடுத்த மாதத்துக்குள்ளால் அவர் 50 லட்சம் உறுப்பினர்களை இந்த இயக்கத்துக்கு கொண்டு வரணும்னு முடிவு பண்ணுறாரு. இப்போ 18 லட்சத்தை தாண்டி இருக்குது. 18 லட்சம் தாண்டி இருக்கக்கூடிய இப்போ ஒரு வீட்டில் வந்து இப்போ நான் இருக்கேன், மைதிலி இருக்காங்க, மனைவி இருக்காங்க அந்த இதில் உறுப்பினராக. ஆனால் எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் எங்கள் தங்கச்சி இன்னும் சேரல. தங்கச்சி பொண்ணு, அப்புறம் தங்கச்சி வீட்டு மருமகன், அப்புறம் தங்கச்சி வீட்டுக்காரரு, அப்புறம் எங்கள் தம்பி, இவங்கெல்லாம் எத்தனை பேர் சேர்ந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. நிறைய பேர் இல்லை சேர்ந்துருக்க மாட்டாங்கன்னு தான், சேர்ந்துருக்க வாய்ப்பு இல்லை. அவங்கெல்லாம் எங்கள் அம்மா, எங்கள் சித்தி, இவங்கெல்லாம் எங்கள் கூட ஊரில் இருக்கக்கூடியவங்க. எங்கள் அம்மா சித்தியெல்லாம் பட்டன் செல் வச்சுருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அண்ணாமலை விடக்கூடிய வேட்பாளருக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னா போடுவாங்க. அதனால் அந்த இது உள்ளவங்க தான். அதனால் இந்த அடிப்படையில் நீங்கள் யோசித்தீங்கன்னா 18 லட்சம்ங்கிறதே பல லட்சம் ஓட்டு இன்னும் நீங்கள் அதிகமாக தான், ஒரு 3 மடங்கு 4 மடங்குக்கு அதிகமாக ஓட்டு வரும்னு எதிர்பார்க்கலாம். 50 லட்சம்ங்கிறது ஆட்சி பிடிக்கலாம். 50 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்தால் இன்று போர்னு நீங்கள் போட்டாலே 2 கோடி வந்துடும் ஓட்டு. அதுதான் டார்கெட். 2 கோடிங்கிறது வந்து இப்போ விஜய்க்கு வந்து 1,77,00,000 லட்சம் ஓட்டு, 72 லட்சம்னு நினைக்கிறேன், 70 லட்சத்துக்கு மேலே வச்சுடுங்க, அவ்வளோதான். அப்போ 1,70,00,000 லட்சம்ங்கிறத 2 கோடி ஓட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு தயாராகிட்டாருன்னா அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக அவர் வந்து தேர்தலில் வெற்றி பெற முடியுங்கிறது. அதுக்கு 5 வருஷம் அவகாசம் இருக்குது. கண்டிப்பாக அதை நோக்கி அவர் பயணப்படுறாரு. ஆனால் மோடிக்கு எதிராக அவர் போவார்னு நான் நினைக்கிறேன். இப்போ மக்கள் வந்து பாஜக இல்லாத ஒரு நபராக, ஒரு புதிய ஒரு கட்சியாக இவரை பார்க்கணும் அப்படின்னா புதிய தலைவர்கள், புதிய நிர்வாகிகள் வரணும். ஏற்கனவே பாஜகவில் இருந்த நிர்வாகிகளாக இருந்த கருநாகராஜன், சுமதி வெங்கடேசன், இந்த மாதிரியான ஆட்கள் போய் அவரோட இயக்கத்தில் இணைந்து கட்சியில் அவங்களும் அதே பொறுப்பில் இருந்தாங்கன்னா எப்படி வேற ஒரு முகமாக அந்த இயக்கம் கட்சி தெரியும் நமக்கு? புதுசாக தான் வந்தார் விஜய், ஜோசப் விஜய். ஆனால் செங்கோட்டையன் வந்து அதிமுகவில் ரொம்ப பிரபலமான ஒரு நபர் தான். ஆனால் அவர் அங்கே வந்து புதுசாக அங்கே வந்து சேர்ந்தார். அவர் ஒன்றும் குற்றச்சாட்டுக்கு இல்லை ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்லாம் கிடையாது. அவரும் பிரச்சனை எல்லாம் சிக்கினவர் தான். அவரும் வந்து ஒதுக்கி செல்வி ஜெயலலிதா அவர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர் தான். அப்புறம் சேர்த்துக்கொள்ள இப்படிலாம் நிறைய விஷயங்கள் அவருக்கும் வந்து இருக்க தான் செய்யுது. தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் வந்து சில தவறுகள் எல்லாம் பண்ண ஆள் தான், அவருடைய கடந்த காலமாக தான். ஆனால் வந்து ஏற்றுக்கிட்டாங்களே. ஆதவ் அர்ஜுனா யார்? லாட்ரி மார்ட்டின், அதாவது புகழ்பெற்ற அந்த லாட்ரி மோசடிக்கு சொந்தக்கார குடும்பத்திலேருந்து வந்தவர், மருமகன் அவர்.
பல 1000 கோடி ஊழல் பண்ணவங்க. இத்தனை தடவை அவங்க வீட்டிலலாம் ரைடு நடந்திருக்கு. அந்த குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வாராரு. அவரை வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கல்ல. அப்போ இவங்களுக்காக ஏற்றுக்கல, விஜய்க்காக ஏற்றுக்கிட்டாங்க. விஜய்க்காக ஆதவ அர்ஜுனாவையும் ஏற்றுக்கிட்டாங்க, செங்கோட்டையனையும் ஏற்றுக்கிட்டாங்க, மற்றவங்களையும் ஏற்றுக்கிட்டாங்க. யாரை தெரியும்? விஜய் கட்சியில் வெற்றி பெற்ற நிறைய பேரை விஜய்க்கு இப்போ தெரியுது. அதெல்லாம் ஒரிஜினல் நிலவரம். அந்த எம்எல்ஏ இதெல்லாம் நம்ம கட்சி எம்எல்ஏ, அவருக்கு கட்சி எம்எல்ஏங்கிறது அவருக்கே தெரியாது. அந்த அளவுக்கு தானே அந்த அப்போ எல்லாமே அந்த இடத்துல ஒரே ஒரு இதுதான் விஜய். விஜய்க்காக ஓட்டு போட்டாங்க, அவ்வளோதான். அதனால் அண்ணாமலைக்காகத்தான் போட போகிறாங்களே ஒழிய கரு நாகராஜன் அவர்களாலேயோ இல்லைன்னா சுமதி வெங்கடேசனோ இல்லைன்னா அமர் பிரசாத் ரெட்டியோ இவங்களுக்காக ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறத விட திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்காக வேண்டி ஓட்டு போடுவாங்க, அவ்வளோதான். அதனால் வந்து இவங்க வரத்தான் செய்யலை. ஒரு கட்சி புதுசாக ஆரம்பிக்கும் போது அதில் எல்லாரும் வந்து ஒரு கட்சியில் பாஜகவில் அதிருப்தியாக இருக்கக்கூடியவங்க வரலாம். இல்லை பாஜகவில் இருந்தால் பெரிய அடுத்த எலெக்ஷனில் நம்மளை நிப்பாட்டுவாங்க. எம்பி எலெக்ஷன் வேறு, எப்படியும் ஒரு 50 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுறதுக்கு தருவாங்க. ஒரு 2-3 கோடி ரூபாயை நம்ம செலவு பண்ணலாம். அப்புறம் அந்த தொகுதி வேறு இப்போ மத்திய சென்னையோ தென் சென்னைனா பெரிய ஏரியா அதுக்குள்ளே நிறைய பிஸ்னஸ் மேன் இருக்காங்க. கோயம்புத்தூர்லாம் மிகப்பெரிய வியாபார ஸ்தலம் அது. அங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கடைக்கு வந்து 10,000 ரூபா வாங்கினா கூட பல கோடிகளை வந்து நம்ம வசூல் பண்ணலாம். அப்புறம் எலெக்ஷனே நின்று தோத்தா என்ன ஜெயிச்சான்னு அப்புறம் அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் வண்டி ஓட்டலாம். இப்படி தான் பாஜகவில் இருக்க மூத்த தலைவர்கள் எலெக்ஷனில் தொடர்ந்து நிற்கிறவங்க வரலாறு எடுத்து பாருங்கள், உள்ள கிளறி பாருங்கள். இப்படி தான் இருக்குது. அவங்க இருப்பாங்க, மற்றவங்களுக்கு சீட்டு கிடைக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. நமக்கு அந்த மாதிரி எதுவும் எதிர்பார்ப்பும் இல்லை. அதனால நம்ம அதை பற்றி கவலைப்படலை. நீங்கள் சீட்டு இப்போ அண்ணாமலைகிட்ட வந்த பிறகு அண்ணாமலை அவருக்கு அந்த இயக்கத்தில் நான் சேர்ந்துருக்கேன். உடனே நான் வந்து எனக்கு ஒரு மாநில செய்தி தொடர்பாளர் பதவி என்னை கூப்பிட்டு தர போகிறாங்க. நான் எல்லாம் இருக்க போகிறேன். இருந்துக்கிட்டு அதுக்கு பிறகு எலெக்ஷன் வரும்போது நான் ஒரு இடத்துல நிற்க போகிறேன். அவருக்கு பேரை சொல்லி நான் வந்து எம்எல்ஏ ஆகி அப்புறம் அப்படியே வந்து இந்த அறநிலைத்துறை அமைச்சராகி நான் வந்து இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்லாம் எனக்கு எந்த இலக்கம் பெருசாக ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி நோக்கம் சொன்னதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சொன்னது கூட ஒரு வேலை நடக்கலாம், இல்லை நடக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடப்பாடி குறித்து நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது எனக்கு தெரிஞ்சு அது நடக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நடக்கிற மாதிரி இல்லை. எடப்பாடி பழனிசாமி தெருவும் தென்னையமாக தான் போவாருன்னு சொன்ன ஒரு போயிட்டாரா இல்லையா? இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு அவர் வந்து அரசியலில் கிட்டத்தட்ட முடிஞ்சுது. அதிமுக அழிச்சாச்சு, அவரும் ஒன்றும் இல்லாமல் செல்வாக்கு இல்லாமல் போனார். ஒரே காரணம் தான், நான் சொன்னது சும்மா. அவருக்கு மேலே எனக்கு எந்த ஆத்திரமும் கிடையாது, கோபம் கிடையாது, அவருக்கு எனக்கு சம்மந்தமும் கிடையாது. அதிமுகவில் பிரிஞ்சு போனவங்களாம் ஒன்று சேருங்க. அப்படி சேர்க்கலைன்னா அவங்க எதிர்காலம் இப்படி தான் இருக்குன்னு நான் என்னுடைய பார்வையை நான் சொன்னேன். அது அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. பாஜகவில் விட்டு அண்ணாமலையே வெளியே விடாதுங்க. அவர் விடாத அளவுக்கு அவருக்கு என்ன உரிமை, என்ன இது கேட்குறாங்க. நாங்கள் எல்லாம் கொடுத்தோம், எல்லாம் என்னத்தை கொடுத்தாங்க? 2026 அவர் எலெக்ஷனுக்கு இங்கே உள்ள ஏற்பாடை பண்ணிட்டு இருக்காரு. தமிழக பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் எப்படி போகணுங்கிறத யூகம் பண்ணி 1 வருஷத்துக்கு முன்னாடியே வேலை ஆரம்பித்து 2024 இருந்து அதே கூட்டணி, அதே பாமக, அதே அமமுக, அதே ஏசி சண்முகம் அவர்கள், அதே பாரிவேந்தர், இவங்களெல்லாம் அதே ஜி.கே. வாசன் எல்லாத்தையும் வச்சு இவர் இங்கே இப்தார் நோன்பு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காரு சென்னையில். ஆனால் தமிழிசை வானதி, அப்புறம் வந்து நிர்மலா சீதாராமன், சிபி ராதாகிருஷ்ணன், இந்த கும்பலெல்லாம் சேர்ந்து கேடி ராகவன் எல்லாம் சேர்ந்து பின்பக்கமாக ஒரு ரூட்டு போட்டு எஸ்பி வேலுமணி, தங்கமணி எல்லாம் டெல்லிக்கு கூட்டிகிட்டு போய் அமித்ஷாவை பார்த்து அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணின்னு முடிவு பண்ணுறாங்க. பிறகு அண்ணாமலை பிறகு அந்த கட்சியில் இருப்பாருன்னு இப்படி சொல்கிறீங்க. நானாக இருந்தாலும் இருக்க மாட்டேன். அவர் இவ்வளோ நாள் தாமதமாகி வெளியே வந்தார். நான் இருந்தால் அன்னைக்கு வெளியே நீங்களே வச்சுடுங்க கட்சி. இப்போ நான் கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமி எதுக்கு வந்து பாஜகவோட கூட்டணி வைக்க ஒத்துக்கிட்டார்? 2024 பாஜக 11.24% ஓட்டை வாங்கி வச்சிருக்கு. பாஜக தலைமையிலான கூட்டணி வந்து 18% ஓட்டோடு இருக்குது. இந்த 18% அவர் ஒரு 20%, ரெண்டும் கூட்டினா 40% ஆச்சு. ஈஸியாக வெற்றி பெறலாம். அதனால தானே வந்தார். நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய இதே 2.97% ஓட்டு பாஜகவுக்கு இருந்தால் எட்டி பார்த்துருப்பார். அவர் யாராவது தீண்டிருப்பாங்களா? அரசியல் தானே. அப்போ அவர் அந்த ஓட்டை உருவாக்குனவர் அண்ணாமலை. ஆனால் அந்த அண்ணாமலையை அழிக்கிறதுக்கு இங்கே ஒரு கும்பல் வேலை செய்யுது. இதை மேலே இருந்து புரிஞ்சிக்கலன்னா புரிஞ்சிக்காம முட்டாள்தனமாக இவங்க ஏதோ அதிமுக கூட கூட்டணி, அதிமுக தானே 2021 கூட்டணி வச்சுருந்தீங்க. அங்கே என்னத்தை வந்துச்சு? 2019 வச்சு எத்தனை எம்பி வந்துச்சு? வரலையே. அப்போ ஜெயலலிதா இருக்கும்போது, அவர்கள் இருக்கும்போது இருந்த அதிமுக இல்லைங்கிறத குறைஞ்சபட்சம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா? புரிஞ்சுக்கிட்டு இவங்க ஏன் அந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் காணிக்கிறாங்க, என்ன காரணம்? அங்கே ஒருத்தர் தலைவரை வச்சுருக்கோம், சாதாரண ஆளில் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர், அவர் மூலக்காரர் தான். அப்போ அவர்கிட்ட ஒரு வார்த்தை நீ என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டுல ஃபைனலைஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் முடிவை எடுத்து வச்சுட்டு அவரை கூப்பிட்டு வச்சு இதான் முடிவு, இஷ்டம் இருந்தால் எடுத்துக்க, இல்லைன்னா போங்கிற மாதிரி கூப்பிட்டு சொன்னீங்கன்னா சரி ஓகே, நான் தலைவர் பதவியில் இல்லை. அப்போ இவங்களுக்கு நோக்கம் ஆட்சி பிடிக்கணுங்கிறது கிடையாது. பாஜக தமிழகத்தில் ஆட்சி பிடிக்கணும், இல்லை இப்போ பாஜக 2வது பெரிய கட்சியாக இல்லை 3வது பெரிய கட்சியாக நோக்கம்லாம் கிடையாது. அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கக்கூடாது. ஏன்னா பாஜக கட்சியை வளர்த்து விட்டார்.
கோஷ்டியெல்லாம் ஒழிச்சு விட்டாரு. முக்கியமாக கமலாலயத்தில் இருந்த கோஷ்டியெல்லாம் ஒழிச்சு விட்டாரு. அந்த சூழ்நிலையில தான் கேள்வி என்கிட்ட கேட்டாங்க. அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டார். ஒருவேளை அவர் தனி கட்சி ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் திண்டுக்கல்ல இருந்து ஒரு பெரிய பூட்டம் வாங்கிட்டு வந்து கமலாலயத்தை பூட்டுங்கன்னு நான் சொன்னேன். நடந்திருக்கா இல்லையா? இது நீங்க சொன்ன ரெண்டாவது பெரிய முக்கியமான விஷயம். கமலாலயத்துக்கு இப்போ பூட்டு போடாட்டெல்லாம் இப்போ எவனும் போக போகிறதில்லை. அதாவது ஒரு நல்ல டைலாக் இருந்தால் அவ்வளோதான் சொன்னாங்க. அனாதை பணத்துக்கு எதுக்கு காவலுக்கு ஆள் அப்படின்னு கேட்டாங்க. அனாதை பணத்துக்கு பாதுகாப்பு எதுக்குன்னு கேட்டார். அனாதை பணம் மாதிரி தமிழக பாஜக இருக்குது, அதுக்கு எதுக்கு பாதுகாப்பு? அதுக்கு இருக்கு ஒரு மாநில தலைவர், அதுக்கப்புறம் வந்து நிர்வாகிகள்லாம் எதுக்கு? கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லாமல் ஆக்கி வச்சுருக்காங்க. சரி, நான் கேட்குறேன், அண்ணாமலை போனார், அவர் முதுகில் குத்திட்டாரு, மோடிக்கு முதுகில் குத்திட்டாரு, அவர் இந்த உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்து விட்டார், எல்லாம் சொல்லிட்டு திரிகிறாங்கல்ல. ஏன் இந்த அளவுக்கு பாஜக தோல்வியை தழுவியது? அதுக்கு யாரெல்லாம் காரணம்? அதை எப்படி நம்ம சரி பண்ணுறதுங்கிறத யாராவது யோசிச்சிருக்காங்களா இது வரைக்கும்? அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இந்த 4 பேர், அந்த 5 பேர், அந்த 7 பேர் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த 7 பேருக்கு மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அதிமுக கூட்டணி வேணும்னு சொன்னதுடைய நோக்கமே அண்ணாமலையை வெளியேற்றணுங்கிறதுங்கிறது இப்போ அப்பட்டமா தெரியல. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த 4 தலைவர்களை ரொம்ப ஏதோ குற்றச்சாட்டு வச்சு அவங்க மேல உள்ள நம்பிக்கையை தொண்டர்கள் மத்தியில குறைச்சி பாஜக மேல இந்த மாதிரியான செயல்பாடுகளை செஞ்சது அண்ணாமலை, அவங்க டீம்ல இருந்த அந்த வார் ரூம் அந்த ஆட்கள் தான், அண்ணாமலை ஆதரவாளர்கள் தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஆட்கள் பேசுறாங்க. நான் வந்து வார் ரூம்ல இருந்தேனா இல்லை இப்போ இருக்கேனா இல்லை அந்த டீம்ல நான் இருக்கேனா? இன்னும் சொல்ல போனால் அந்த மோடி தமிழகம் புத்தகத்தை வெளியிட்டது தான் கடைசியாக நான் அவரை நேரில் பார்த்தது. அதுவரை இது வரைக்கும் அவரே இந்த வீடியோல சொல்றாரு, நான் யாரும் ஃபோன் பண்ணிலாம் பேசுனது கிடையாது, கூட கிடையாதுன்றது. உங்களுக்கும் அதுவும் இல்லை. ஆமா, நம்மளை யாரும் வெளியே இருந்து பாக்குறவங்கள நீங்க டெய்லியுமே அண்ணாமலை அவர்கிட்ட காலையில என்ன சாப்பிட்டீங்களானே என்னென்ன அப்படின்னு நீங்க பேசுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட ஃபோனில் பேசுகிற அளவுக்கு எனக்கு நம்பரே அவருக்கு தெரியாது முதல். ஏன்னா ஃபோனில் பேசினா தானே நம்பர் இருக்கும், சேவ் பண்ண முடியும். குறிப்பிட்ட மற்ற தலைவர்களுக்கு பாஜகவில் உள்ளவங்களுக்கு என் நம்பர் அவங்க கையில் இருக்குது. அது அந்த முன்னாடி நம்ம பேசணும், அந்த பேச நேரத்தில் வச்சுருக்காங்க, இன்னமும் இருக்குது. நிர்மல்குமார்கிட்ட என் நம்பர் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அந்த சமயத்தில் உங்களுக்கு தான் தெரியுமே. அதில் அவர்கிட்டலாம் என் நம்பர் இருக்கும். இப்போ இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, பிஜேபியிலேருந்து போனவங்க எல்லாம் நாசமாக போயிடுவாங்க. நிர்மல்குமார் இப்போ நிறைய அமைச்சராக இருக்காரு. இங்கே இருக்கும் நிறைய பேர் யோசிச்சா நம்மளும் கூட போயிருந்தா இப்போ நம்மளும் ஒரு அமைச்சராக இருக்கல. எங்கேயோ மச்சம் இருந்துக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு இவங்களோட நிலவரம். இப்போ இங்க இருந்தா கவர்னர் ஆகலாம், துணை ஜனாதிபதிலாம் ஆகலாம்ல பிஜேபியில இருந்தா. ஆமா, நீங்க அங்க ஓட்டு வாங்கி நீங்க வந்து பொறுப்பு போகணுங்க. இங்க ஓட்டே வாங்காம நீங்க இந்த இதெல்லாம் வரலாம்ல. கவுன்சிலர் எலெக்ஷன் நின்று தோத்தானா அது பிறகு உங்களுக்கு கவரம் கிடைக்கும். ஆமா, அது பிஜேபியில கிடைக்கும். அது தேவையில்லைன்னு சொல்றேன். நான் வந்து ஒரு சித்தாந்தவாதி சொல்லி எனக்கு புரியல. நான் தமிழகத்துக்கு நல்லது. பாஜக என்னது எதிர்பார்க்குது? ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்கணும், எல்லா மதத்துக்கும் பொதுவான ஒரு இதை கொடுக்கணும், நல்ல ஆட்சியை கொடுக்கணும், நல்ல நிர்வாகம் கொடுக்கணும். அதான் அண்ணாமலை செய்தாலும் அது ஓகே தானே. அதை விஜய் சொன்னா செய்தாலும் நீங்க ஓகே கண்டிப்பாக ஒத்துக்கிடுவேன். ஆனால் அது 2.0 போயிட்டு இருக்கு. திராவிடியா மாடல் 2.0 அது போயிட்டு இருக்கு. ஒன்றும் வேண்டாம். நம்ம பேசிட்டு இருக்க நாள் என்ன தெரியுமா? 18ஆம் தேதி, நேற்றைக்கு 17ஆம் தேதி, ஜூன் மாதம் 17ஆம் தேதி. அதாவது வாஞ்சிநாதன், வீரன் வாஞ்சிநாதன் நினைவு தினம். நல்ல தேடி பாருங்க. தமிழக அரசு சார்பில் அதுக்கு ஒரு சின்ன ஒரு நினைவு கூட பண்ணவே இல்லை. வாஞ்சிநாதன் வந்து என்ன பண்ணார்? தமிழகத்தில் உள்ள மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரன் வாஞ்சிநாதன். உங்களோட பேரும் வாஞ்சிநாதன். அதை வச்சு தான் வச்சோம். அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதை வெள்ளைக்கார ஆட்சியாளர்களுக்கே ஒரு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தது அந்த மாமனிதர். பிறப்பால் அவர் ஒரு பிராமணனாக இருக்கலாம், அவருடைய நடவடிக்கைனால அவர் ஒரு சத்திரன் ஆயிட்டார். துப்பாக்கி எடுத்து சுடுறதெல்லாம் பிராமணனுடைய தொழிலே கிடையாது, அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த குலத்தில் பிறந்து அவர் இவ்வளோ பெரிய இதை பண்ணியிருக்காரு. அங்கே இங்கிலாந்து ராணியே வந்து பயப்படக்கூடிய அளவுக்கு வந்து போச்சு. வெள்ளைக்கார அதிகாரி அங்கேருந்து வரமாட்டேங்கிறான் இந்தியாவுக்கு, ஏன்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒரு இதை பண்ணவர் அவர். அப்போ அந்த மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட வீரனுக்கு, மாவீரனுக்கு என்ன அஞ்சலி செலுத்தினாங்க? செலுத்தலையே. திமுக காரன் எதை பண்ணலையே அதை தான் இவரும் பண்ணிட்டு இருக்காங்க. எதை பண்ணலையே இவங்க பண்ண மாட்டாங்க, எதை பண்ணங்களோ அதை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்சுன்னா பாருங்க, இன்னும் ஒரு 5 வருஷம் இருக்குல்ல, இதுக்குள்ளால அங்கே வெள்ளைக்காரன் காலத்தில் வந்து தூத்துக்குடியில் வஉசி ரோட்டில் சாலையில் வந்து அங்கே வாஞ்சிநாதனுக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்டி வச்சாங்க. வெள்ளைக்காரன் கட்டி வச்சான். அந்த வெள்ளைக்காரன் கட்டி வச்ச இதுக்கு வந்து இவ்வளோ வருஷத்துக்கு பிறகு கடந்த இந்த திராவிடியா மாடல் ஆட்சியில் வந்து அதுக்கு புதுப்பிச்சாங்க. இவங்க வெள்ளை அடித்து பெயிண்ட் அடித்து புதுப்பிச்சு அழகான ஒரு நினைவு மண்டபமும் ஆக்கி வச்சுருக்காங்க. இனிமே நீங்கள் பாருங்கள், இப்போ இவங்க அதுக்கு பிறகு மேற்கொண்டு ஏதாவது செய்வாங்க. அது வெள்ளைக்காரன் காலை கழுவி நக்கி குடித்த ஈவேராவை வந்து சித்தாந்த தலைவர்னு ஏற்றுக்கிட்டாலே கதை முடிஞ்சு வச்சிடலாம். வெள்ளைக்காரனை போகாது, வெள்ளைக்காரன் தான் உயர்ந்தவன், அவன் தான் சிறந்தவன், சுதந்திரம் வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஒரு ஈவேராவை
கொண்டு போய் நீங்கள் வந்து சித்தாந்த தலைவராக ஏற்றுக்கிட்டீங்க. காமராஜரையும் தலைவராக, கொள்கை தலைவராக அவருக்கு போட்டோ எங்கே வச்சுருக்காங்க? இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து ஜூன் 18. இன்னைக்கு வந்து கக்கன்ஜி பிறந்த நாள். கக்கனை விட ஒரு சிறந்த நேர்மையான அப்பழுக்கற்ற காமராஜர், கக்கன் இவங்கள மாதிரியான இன்னொரு ஆளை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் காமராஜர் ஆட்சியை நாங்கள் தாரோன்னு சொன்ன ஜோசப் விஜய் இந்த கக்கனுடைய பிறந்த நாளைக்கு ஒரு பிறந்த நாள் அவரை நினைவு கூறுற மாதிரி ஒரு சின்ன ட்வீட்டு கூட பண்ணல. அவருக்கு ஃபோட்டோ வச்சு ஒரு சின்ன பூ கூட போடல. எப்படி நீங்கள் வந்து காமராஜர் ஆட்சின்னு சொல்லுவீங்க? அவருடைய ஃபோட்டோ அவருடைய அறையில் வச்சுருக்கிறது ஈவேரா ஃபோட்டோ தொங்க விட்டுருக்காரு. ஆனால் இவரோட அமைச்சரவையில் தான் பிராமணர்களுக்கும் இடம் கொடுத்துருக்கிறார் 2 பேர். பிராமணர்களுக்கு 2 பேருக்கு இடம் கொடுத்துருக்காரு. நான் இல்லைன்னு சொல்லலை. அது வரவேற்கத்தக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல ஒரு தேச பக்தர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும். சுதந்திர போராட்ட வீரர்களை நீங்கள் நினைவூட்டணும், நினைவுபடுத்தணும் அப்படின்னா நீங்கள் அதை செய்யணும். கருணாநிதிக்கு வாழ்த்து சொல்லிட்டு நடந்தீங்க, உங்களுக்கு பிறகு வேறு என்னத்தை வரும் உங்ககிட்ட? கருணாநிதியுடைய பேர் இன்னமும் அந்த திட்டங்களில் இருக்க தான் செய்யுது. ஊருக்கு ஊர் இன்னமும் அதுதான் இருக்குது. மகளிர் உரிமை எல்லாமே நிறைய திட்டங்கள் இன்னமும் அப்படியே தான் இருக்கு. அங்கே ஓட்டின போஸ்டர் கூட இன்னும் கிழிக்கல நிறைய இடங்கள்ல. பிறகு இன்னமும் வந்து நிறைய பஸ் ஸ்டாப்பில் வந்து உட்கார்ற இடத்துல பின்னாடி அந்த சமயத்தில் திமுக ஆட்சியில் இருந்த விளம்பரம் தான் இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு. அதை கூட மாற்றலையே இவங்க. அதை மாற்றன்னு நினைக்கலையே. ஃபோட்டோவே மாற்ற முடியல. கருணாநிதி ஃபோட்டோவே மாற்ற முடியல. ஜெயலலிதா ஃபோட்டோவை மாற்ற முடிஞ்சுது திமுக ஆட்சிக்கு வந்த உடனே. ஆனால் திமுக ஆட்சியில் வைக்கப்பட்ட கருணாநிதி ஃபோட்டோ வந்து இவங்களால மாற்ற முடியல. அவ்வளோதான். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அடிப்படையில் இவங்க திமுக. ஜோசப் விஜய் அவர்கள் அந்த சந்திரசேகர் குடும்பம் எல்லாமே வந்து திமுக குடும்பம். 2021 திமுகவுக்கு தான் அவர் வேலை பார்த்தாரு. கருப்பு சிவப்பு பெயிண்ட் அடித்த சைக்கிளில் வந்து ரசிகர்களெல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போட வச்சார். ஓரளவுக்கு ஓட்டு போட்டாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல் வந்துச்சு. அண்ணாமலை பக்கம் இளைஞர்கள் நிறைய நகர்ந்தாங்க. அதில் ஜோசப் விஜயோடைய ரசிகர்களும் நிறைய பேர் அந்த பக்கம் போனாங்க. அவங்கள தனிமைப்படுத்தி இழுத்துட்டு வர்றதுக்காக இவர் ஒரு கட்சியை வந்து தனியாக ஆரம்பித்தார். ஏன்னா திமுக ஆளுங்கட்சியாக போச்சுது. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிர்கட்சி. அப்போ நேரடியாக அதுக்கு ஆதரவு கொடுக்க முடிஞ்சுது. இப்போ அவங்க ஆளுங்கட்சியில் உட்காந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் காரி தூக்கி விடுவாங்க. அப்போ நான் வந்து அதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி காணிக்கணும். அப்போ எதிராக உள்ள ஓட்டை பிரித்து விடக்கூடிய வேலை நாம் தமிழர் செய்த வேலையை தான் இவரும் பண்ணார். நாம் தமிழருக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சியினுடைய மைக்கு சின்னத்தை கொண்டு போய் இவர் கோட் படத்துக்கு வச்சாரா இல்லையா? வச்சு ஓட்டை வந்து அந்த கொஞ்சம் ஒரு 4% ஓட்டை வந்து நாம் தமிழருக்கு போக வச்சார். அந்த ஓட்டு வந்து அண்ணாமலைக்கு வர வேண்டிய ஓட்டு, அண்ணாமலை பக்கம் வர வேண்டிய ஓட்டு அந்த பக்கம் திருப்பி விட்டார். கச்சிதமாக அந்த வேலையை பார்த்தாரு. திமுக எம்பிக்கள் எல்லாம் கிடைச்சாங்க, திமுக கூட்டணிக்கு கிடைச்சாங்க. அவ்வளோதான். ஆதவ அர்ஜுனா என்ன வேலை பார்த்தாரு? 2021 பிரசாந்த் கிஷோரை கூட்டிகிட்டு வந்ததே அந்த ஆளு தான். கூட்டிகிட்டு வந்து திமுகவுக்கு வேலை பார்த்தாரு. ஐடிவிங்கில் உட்காந்து எல்லா வேலையும் செய்தார். அப்புறம் வந்து அப்படியே திருமாவளவன் பக்கம் போனார். எதுக்கு போனார்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. போனார். திருமாவளவன் சொல்கிறார், என்னை வந்து முதல்வர் ஆக்குவேன் என்று சொல்லி வந்தார். அப்புறம் அவரோட செயல்பாடுகள் கொஞ்சம் இதாக ஆகலை, அதனால வெளியே அனுப்பிட்டோம் அப்படின்னு. இப்போ பழையபடி துணை முதலமைச்சராகணும்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காரோ திருமாவளவன்? எங்கேயாவது சோபா கிடைக்கணும், ஒன்றும் கிளம்பிட வேண்டியதுதான். இந்த மாதிரிலாம் அரசியல் அசிங்கமான அரசியல் பண்ணிட்டு இருக்காரு திருமாவளவன். எங்கே சோறு கிடைக்க அங்கே போகிறாங்கிற மாதிரி இருக்குது. அதாவது கொச்சையாக இருக்கும், அதனால் வேண்டாம்னு நினைக்கிறேன். படுக்கிறதுக்கு இந்த வீடு, அப்புறம் வந்து நைட்டு தூங்குறதுக்கு அந்த வீடுங்கிற மாதிரி இருக்குது இவங்களுடைய போக்கு. எலெக்ஷன் வரைக்கும் இருந்தது திமுக கூட, வெற்றி பெற்றது 2 எம்எல்ஏ. அப்படியே கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இவ்வளோ வருஷக்கணக்காக 2019 ஒவ்வொரு தேர்தலையும் திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு கொஞ்சம் கூட அந்த விசுவாசமே இல்லாமல் நேராக போய் நிற்கிறாங்க. விஜய்க்கு மட்டும் எப்படி இந்த கும்பல் விசுவாசமாக இருக்கும்? சோறு கண்ட இடம் சுருக்கம். இன்னைக்கு இப்போ கிடச்சிருக்கு, அதை பயன்படுத்திக்கும். அவ்வளோதான் அரசியல். ஆனால் இவங்க சித்தாந்தத்தை பற்றி பேசுவாங்க, நேர்மையை பற்றி பேசுவாங்க, பாடம் நடத்துவாங்க. இவங்க பிளாஸ்டிக் சேர் கிடச்சிது, இப்போ கொஞ்சம் முன்னேறி சோபா லெவலுக்கு வந்திருக்காங்க. வளர்ச்சி தான், நல்ல வளர்ச்சி தான். ஆனால் அம்பேத்கரை கொண்டாடுவாங்க, இவங்க தூக்கி பிடிப்பாங்க. அம்பேத்கர் சிலைக்கு எல்முருகன் கூட மாலை போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது குத்தகைக்கு எடுத்து வச்ச மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அம்பேத்கருடைய சட்டத்தை மட்டும் பின்பற்ற மாட்டாங்க. வன்னி அரசு யார்? கிறிஸ்தவர். ஜபராஜ் கல்யாணத்தோட கிறிஸ்தவராக போயிட்டார். அது போனது அவருக்கு விருப்பம். ஆனால் திண்டிவனம் தனி தொகுதி வந்து இந்துக்களுக்கானது. இந்துவாக இருந்தால் தான் பட்டியலினத்தில் இருக்க முடியும், இல்லைன்னா அவங்க பிசி போயிடுவாங்க. ஆனால் அந்த தொகுதியில் நின்று வெக்கமே இல்லாமல் நிறுத்தி அவரை வெற்றி பெற வச்சு, பொது தொகுதியில் நிறுத்தினீங்கன்னா நம்ம கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறுத்தி வெற்றி பெற வச்சு அவரையே அமைச்சராகவும் ஆக்கி அதே துறைக்கு அமைச்சராக வச்சுருக்கீங்க. அப்போ இதெல்லாம் கேலி கூத்தா இல்லையா? ஆதி திராவிடர் நலத்துறை. ஆதி திராவிடர்னாலே அது இந்துவாக இருந்தால் தான் அந்த பட்டியலுக்குள்ளே நிற்கும். நீ இந்து இல்லைன்னு சொன்னாலே நீங்கள் மதம் மாதிரி கிறிஸ்தவனாக போயிட்டீங்களே, முடிஞ்சு போச்சு. நீ உங்களை கொஞ்சம் திருடங்கையில் சாவி கொடுத்த மாதிரி இல்லையா? இது திருடங்கையில் சாவி கொடுத்துட்டு நல்ல ஆட்சி பண்ணுவேன்னு சொன்னார்னா விஜய் எங்கே போய் ஆட்சி பண்ணுவார்?
போக போக தெரியும் இவங்களுடைய வண்டவாளங்களாம் தண்டவாளம் ஏறது. அதனால் இவங்களுக்கு நோக்கம் அதெல்லாம் கிடையாது. எதிர்பார்க்கல சார். விஜயே வந்து வெற்றி பெறுவோங்கிறது அவருக்கே தெரியாது. அவர் ஒரு இதை திமுகவுக்கு எதிரான ஓட்டை பிரிக்கிற அந்த இதுக்கு அழகாக கட்சி ஆரம்பித்து, அதனால தான் விளையாட்டுத்தனமாக ட்விட்டரில் போய் கட்சி ஆரம்பித்தார். அண்ணாமலை ஒரு பெரிய திமுக வைத்து ஒரு பெரிய இதை பாதையை போட்டு உருவாக்கி வச்சார். இவர் அண்ணாமலையே முதலமைச்சர் வேட்பாளராக இல்லாமல் ஆக்கி விட்டாங்க. நல்லவங்க சேர்ந்து எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. அதோட பாஜகவும் சேர்த்து காலி பண்ணிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு வெளியே வந்தாங்க. இவர் கரெக்டாக வந்து நின்னார். இவருக்கே தெரியாது 1-2 பேர் வெற்றி பெறுவோம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், அவருக்கு நம்பிக்கை இல்லாதனால தான் ஜோசப் விஜய் அவர்கள் 2 தொகுதியில் போட்டிட்டார். அவருக்கு இவ்வளோ பேர் ஆதரிப்பாங்க, 1,70,00,000 பேர் நமக்கு ஓட்டு போட போகிறாங்கிற நம்பிக்கையெல்லாம் இருந்தால் ஒரே தொகுதியில் நின்றுருப்பார். அவர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நிறைய வேலைகளை செய்திருப்பார். அவரே அல்லாடிட்டு நடந்தார். திருச்சியில் உள்ள அந்த இதில் இறந்து போன அந்த சம்பவத்திலலாம் வந்து அண்ணாமலை தான் காப்பாற்ற வேண்டியதாக இருந்துச்சு. அண்ணாமலை அன்னைக்கு வந்து அறிக்கையெல்லாம் விட்டு அதில் போலீஸ் இறங்கி என்னென்ன செய்தாங்க, என்னென்ன தவறுகளை பண்ணாங்க, இதெல்லாம் காவல்துறையினர் மேலே உள்ள தவறுகளையும் சுட்டி காணிச்சு இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். நீங்கள் இவ்வளோ பேர் தான் நிற்க முடியும்னு சொல்லி நீங்கள் பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்க. அதை விட அதிகமாக வருது உங்களுக்கு ஏன் தெரியலை அப்படின்னா, நீங்கள் நுண்ணறிவு அவ்வளோதான் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? இப்படிலாம் நிறைய லீகலாக லாஜிக்காக நிறைய விஷயங்கள்லாம் கேள்வி கேட்டு இதெல்லாம் பண்ண போய் தான் விஜய் அதுலேருந்து தப்பிச்சிருந்தாரு. இல்லைன்னா அப்போ கைது கூட பண்ணியிருப்பாங்க. கைது பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஓட்டு கூட கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது வேற கதை. இல்லை, அதுதானே அவங்க அஜெண்டாவாக இருந்துச்சு. அவருக்கு ஒரு அவப்பேரை ஏற்படுத்தணும், நிறைய பேரை சாகடிக்கணும். இதை தானே திமுக பண்ணினாங்க. ஆனால் ஒரிஜினலாக திமுகவுக்கு எதிரான ஓட்டை பிரிக்கிறது களம் இறக்கப்பட்டவர். கடைசியில் போக போக கொஞ்சம் ஓட்டு அதிகமாக கிடைக்கிற மாதிரி ஆகி கடைசியில் ஆட்சி பிடிக்கக்கூடிய அளவுக்கு வந்து போச்சு. இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அமித்ஷாவாகும் இந்த பெட்டியெல்லாம் மாற்றி வச்சு விஜயை வெற்றி பெற வச்சிருக்காரு. கன்னியாகுமரி வரைக்கும் பேசுகிறாங்க இந்த வார்த்தை. அமித்ஷா அதெல்லாம் செய்தவர். எப்படி வானதியை துவக்க வச்சார், எப்படி தமிழிசையை துவக்க வச்சார், எப்படி நயனார் நாகேந்திரன் துவக்க வச்சார், இதுன்னு புரியல. எல்முருகனை எதுக்கு துவக்க வச்சார்? பெட்டியை மாற்றி வச்சு எல்லாத்தையும் பெட்டியில் வேற இதை பண்ணி ஓட்டு படித்தவன் பேசுகிறான். இப்படி தமிழ்நாட்டில் படித்தவன் பேசுகிறான். கன்னியாகுமரி மாவட்டம் எங்கள் மாவட்டத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கு. அமித்ஷா தான் இதை பண்ணார். அப்போ அமித்ஷா தான் இப்போ அண்ணாமலையை வெளியே அனுப்பி விட்ருக்காரு. என்னமோ அண்ணாமலை வந்து என்னமோ ஆட்சியை பிடிச்சிட்டாருன்னா அமித்ஷா வந்து இப்படி ப்ளே பண்ணி ஆர்எஸ்எஸ்லேருந்து இறக்கி விடப்பட்டால் தான் அண்ணாமலை ஐபிஎஸ். அதனால் அவர் வந்து இதை பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ ஏற்கனவே திருமாவளவன் சொல்லிட்டு இருக்காருன்னா அது வழக்கமாக சொல்லக்கூடிய டைலாக் தான். அவங்க வந்து ஜோசப் விஜயை களம் இறக்குனது அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் தான் இறக்கி விட்டுன்னு சொல்லிவிட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் அமித்ஷா இதெல்லாம் பண்ணுறாரு. ஏன் பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டில் வர மாதிரி பண்ண மாட்டேங்கிறாரு? எனக்கு அதான் தெரியல. இதை அப்படியே பிஜேபி கூட்டணி வெற்றி பெற மாதிரி பண்ணியிருக்கலாம்ல. யாரும் சந்தேகமும் பட மாட்டாங்களே. எம்ஆர் காந்தி ஏன் துவக்க வச்சார் அமித்ஷாவும்? அவர் எம்ஆர் காந்தி வெற்றி பெற்றால் யாரும் சந்தேகப்பட முடியாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2-3 தொகுதியெல்லாம் வெற்றி பெற்றால் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க, அவ்வளோதான். தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சா மட்டும் 27 தொகுதியிலும் பிஜேபி வெற்றி பெற்றாலே கேட்க மாட்டாங்க. சரி, ஒரு 10-15 தொகுதியில் வெற்றி பெற்றாலே இங்கே பிளே வந்து பெரிய பிளே பண்ணியிருக்கலாமே. அதை ஏன் அமித்ஷா பண்ணல? படித்த முட்டாள்கள் அதிகமாக உள்ள மாவட்டம் எங்கள் மாவட்டம். அப்படி தான் நான் நேற்றுக்கு சொல்லும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. அவ்வளவு அறிவுபூர்வமாக சரி, ரைட்டு போட்டு. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. வணக்கம்.